வெல்கம் டு ஜமுனா கிச்சன். இன்றைக்கி ரெசிபி மைசூர் போண்டாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு, உடனடியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். மைதா ஒரு கப்பு, தயிர் ஒரு கப்பு, எந்த அளவுக்கு மைதா எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தயிர், அரிசி மாவு 2 ஸ்பூனு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க. ஜீரகம் 1/4 ஸ்பூன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தயிர் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சம் தயிர் விட்டுருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டுட்டு அரிசி மாவு போடுங்க, ஜீரகம் போடுங்க, பச்சை மிளகாய் போடுங்க, உப்பு போடுங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை, சோடா உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணணுங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக வடை மாவு பதத்துக்கு நீங்கள் பிணையணும், கலந்து விடணும். அந்த அளவுக்கு திக்காக வருதா பாருங்கள். கரெக்டாக இது நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு வரும் மாவு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எண்ணெயில் போடணும். முதல்ல ஒரு போண்டா போட்டு பாருங்கள். எண்ணெய் போண்டா முழுகிற அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சிம்மில் வைக்கணும் அடுப்பை. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு போண்டாவாக போடுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும் இந்த போண்டா ஹையில் இருந்ததுன்னா. அதே மாதிரி எண்ணெயும் கரெக்டான அளவு இருக்கணும். சிம்மில் வச்சிங்கன்னா பதமாக வெந்து கரெக்டாக கிறிஸ்பியாகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்டியாக. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இங்கே சட்னியோடையோ இல்லை சாஸோடையோ நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சீக்கிரமாக ஆகிடும். இது ஒரு 1/2 hour தாங்க. 1/2 hourல உங்களுக்கு போண்டா ரெடி ஆகிடும். ஒரு விருந்தாளி வந்தால் கூட நீங்கள் சட்டுன்னு செஞ்சு வைக்கலாம். குழந்தைங்களுக்கு சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே உடனே செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.